Hi everyone. குர்ஆனை எரித்து முஸ்லிம்களின் மனங்களை புண்படுத்திய சல்மான் மொமிகா சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். மிக கொடூரமான முறையில் உடலிலே பல தோட்டாக்கள் துளைத்த நிலையிலே இவர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இவருடைய கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் என்ற அடிப்படையில் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் ஸ்வீடனிலே இரவு 11 மணி அளவிலே இடம்பெற்றுள்ளது. 2023 ஆண்டிலே ஸ்வீடனின் தலைநகர் ஸ்டாக்ஹோமிலே குர்ஆனை எரித்ததுடன் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் குர்ஆனுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டங்களையும் செய்திருந்தார். குர்ஆனையும் முஸ்லிம்களையும் கொச்சைப்படுத்தும் பல செயற்பாடுகளில் இவர் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையிலே இவரின் வழக்கு தீர்ப்பு இன்று வழங்கப்பட இருந்த நிலையில் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். ஸ்வீடனின் தலைநகர் ஸ்டாக்ஹோமிற்கு அண்மையிலே சோடடல்ச்சி என்ற நகரில் வைத்து சல்மான் மொமிகா என்பவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். நேற்று இரவு 11 மணி அளவிலே இந்த சம்பவம் பதிவாகியிருந்தது. சல்மான் மொமிகா என்பவர் 2 வருடங்களாக மிக பிரபலமான ஒருவராக காணப்படுகின்றார். இஸ்லாத்திற்கு எதிராக செயற்பட்டவராகவும் முஸ்லிம்களின் மனங்களை கொச்சைப்படுத்தும் வகையில் செயற்பட்ட ஒருவராகவும் சல்மான் மொமிகா காணப்படுகின்றார். 2023 ஆண்டில் ஸ்வீடனின் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் வைத்து குர்ஆனை எரித்து குர்ஆனிற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக போராடியிருந்தார். இந்த போராட்டத்திலே குர்ஆனையும் எரித்திருந்தார். என்றாலும் இதற்கு எதிராக முஸ்லிம் நாடுகள் பல குரல் கொடுத்ததுடன் இவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும், இவருடைய செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என உலக நாடுகள் கூறியிருந்தது. அதே போன்று ஸ்வீடனில் வாழும் முஸ்லிம்களும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரியிருந்தனர். என்றாலும் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் இவரை கைது செய்ய முடியாது என ஸ்வீடன் அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதன் பின்னரும் தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தார். குர்ஆனை கொச்சைப்படுத்தும் வகையில் பல செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார். ஸ்வீடன் உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கு முஸ்லிம்கள் குடியேறுவதை தடுக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். என்றாலும் இவரும் ஈராக்கில் இருந்து புகலிடம் கோரி ஸ்வீடனிலே குடியேறியவராகவும் காணப்படுகின்றார். 2018 ஆண்டு புகலிடம் கோரி ஜெர்மனிக்கு சென்றிருந்தார். அதன் அடிப்படையில் ஜெர்மனியிலே இருந்த இவர் 2021 ஆண்டிலே ஸ்வீடனிலே புகலிடம் கோரியிருந்தார். ஸ்வீடனிலே இவருக்கு 3 வருடங்களான தற்காலிக புகலிடமும் வழங்கப்பட்டது. என்றாலும் நிரந்தர புகலிடத்தையும் இவர் கோரியிருந்ததுடன் அதற்காக அரசியல் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டிருந்தார். அதற்காகவே இவர் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இஸ்லாத்திற்கு எதிராகவும் செயற்பட்டிருந்தார். தனக்கு உயிரச்சுறுத்தல் காணப்படுவதாக கூறியே ஸ்வீடனில் நிரந்தர குடியுரிமையும் கோரியிருந்தார். என்றாலும் இவருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்படாத நிலையிலே ஸ்வீடனில் வசித்து வந்த நிலையில் 2024 ஆண்டு வரை இவருக்கு தற்காலிக குடியுரிமை வழங்கப்பட்டிருந்தது. அதன் பின்னரும் இவருடைய வழக்கு விசாரணைகள் இவருக்கான பாதுகாப்பு காரணமாக இவருக்கு மீண்டும் தற்காலிக குடியுரிமை வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று இவருக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட இருந்த நிலையில் நேற்று இரவே இவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். மிக கொடூரமான முறையில் உடலிலே பல தோட்டாக்கள் துளைத்த நிலையிலே இவர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இவரின் கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் என்ற அடிப்படையில் 5 கைதும் செய்யப்பட்டுள்ளனர். இவருக்கு எதிராக முஸ்லிம் நாடுகள் பலவும் இவருடைய செயற்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தது. இவரை கைது செய்ய வேண்டும் எனவும் குரல் கொடுத்திருந்தாலும் ஸ்வீடன் அரசாங்கம் இதனை கண்டுகொள்ளாத நிலையிலே இறுதியில் இந்த படுகொலை சம்பவமும் பதிவாகியுள்ளது. 38 வயதுகளிலே 2023 ஆண்டிலே தொடர்ச்சியாக குர்ஆன் எரிப்பும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயற்பாடுகளிலும் ஈடுபட்ட நிலையிலே தனது 40வது வயதில் நேற்று இரவு சல்மான் மொமிகா உயிரிழந்திருந்தார். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.